நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மக்கள் ஏடு. மக்களுக்கான ஏடு. கடலூர் மாவட்டமானது ஏற்கனவே மத்திய மற்றும் மாநில மாசுக்கட்டுப்பாட்டு வாரியங்களால் அதிகப்படியான சுற்றுச்சூழல் பாதிப்புக்குள்ளான கிரிட்டிக்கலி பொல்யூட்டட் ஏரியா பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில் மேலும் இந்த ரசாயன ஆலை விரிவாக்கத்திற்கு அனுமதி அளிப்பது என்பது அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் முற்றிலுமாக சிதைக்கும் செயலாகும். இந்த ஆலையின் மூலம் வெளியேற்றப்படும் அபாயகரமான நச்சுக்கழிவுகள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள நிலத்தடி நீர் மற்றும் கடல் வளத்தை மேலும் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக மாற்றும். சிப்காட் சுற்றுவட்டார கிராமங்களில் வசிக்கும் மக்கள் சுவாச கோளாறுகள், தோல் நோய்கள் மற்றும் புற்றுநோய் போன்ற கொடிய பாதிப்புகளுக்கு உள்ளாகிவரும் வேளையில் லாப் நோக்கத்திற்காக சுற்றுச்சூழலை பலிகொடுக்கும் இந்த விரிவாக்க திட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தனது கண்டனத்தை பதிவு செய்து இருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. கெம்ப்ளாஸ்ட் ஆலை விரிவாக்கத்திற்கான இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு இன்னைக்கு அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான இது தமிழக வாழ்வுரிமை கட்சியோட நிலைப்பாடு இந்த கூட்டமே முதல்ல நடத்தக்கூடாது அப்படின்றது தான். ஏன் ஒரு கம்பெனி வர்றதுக்கு கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 1971 கடலூரில் சிப்காட் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் கடலூர் பகுதியில் ஆரம்பிச்சிருக்க சிப்காட்டில் இருக்கிற நிறுவனங்கள் அனைத்துமே ரெட் ஜோன் கேட்டகரியில் வரக்கூடியது தான். இதனால் தொடர்ந்து இந்த 56 ஆண்டு காலத்தில் இந்த மக்கள் கடுமையான பாதிப்பு அனுபவிச்சிருக்காங்க. அதனால் என்ன சொல்லிலான துயரத்தை அடைஞ்சிருக்கும். உடல் உபாதைகள் ஆரம்பித்து கடல் எங்களுடைய தண்ணி மாசு ஏற்பட்டு போச்சு, காற்று மாசு ஏற்பட்டு போச்சு. சாதாரணமாக இன்றைக்கி வாழக்கூடும் தகுதியற்ற ஒரு இடமா கடலூர் சிப்காட் இருக்குது. இந்த நிலையில் திரும்ப சிப்காடுங்கிற ஒரு கம்பெனி நிறுவனத்துக்குள்ளால் விரிவாக்கம் கெம்ப்ளாஸுங்கிற ஒரு கம்பெனி விரிவாக்கம் கொண்டு வராங்க. ஏற்கனவே 6 லட்சம் டன் உற்பத்தி செய்யக்கூடிய நேரங்களில் 11 புகைப்போக்கியின் வழியாக வெளியேற்றப்படுகிற கடுமையான பாதிப்பு உள்ளாக்கக்கூடிய சில நச்சு கலைந்த பொருட்கள் சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரோ கார்பன்கள், எத்திலின் மற்றும் விசிஎம் போன்ற இந்த பொருட்கள் இந்த நச்சு வெளியேறதால கடுமையான பாதிப்பு எங்கள் மக்களுக்கு ஏற்படுது. உயிர் மட்டும்தான் இருக்குது. இதையும் இன்னும் கொஞ்சம் ஆரம்பிச்சிங்கன்னா கூட சீக்கிரம் அங்கே போகிறவங்க நடந்து ரோட்டில் போகும்போதே ஊந்து சாகிற நிலைமை தான் ஏற்படும். அதனால தான் இதை நாங்கள் எதுக்குறோம். இப்போ இதை கடல்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப் லைன் அமைச்சு அங்கேருந்து ஒரு கெமிக்கலை கடல் வழியாக கொண்டுட்டு உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அந்த கெமிக்கலோட தன்மை எளிதில் தீப்பற்றக்கூடியது. அதனுடைய காற்றில் பரவுச்சுன்னா அதோட இது வீரியம் அதிகமாகி மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. இப்போ ஏற்கனவே ரெட் ஜோனில் இருக்கிற ஒரு கேட்டகரியில், அதுவும் இந்த சிப்காட் பகுதியில் நாங்கள் வசிக்கவே முடியலன்னு தொடர்ந்து காலங்காலமாக இங்கே இருக்கிற ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கலாம், இருக்கிற பொதுமக்களாக இருக்கலாம், இப்போ மக்கள் நலன் விரும்ப கூட யாராக இருந்தாலும் அப்பப்போ கடலூரில் ஏற்படுற விபத்துகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மக்கள் எங்களுடைய பெரிய அளவிலான கோரிக்கைகளை கிராம மக்களோடு சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து நடத்தி அதன் மூலமாகவே இந்த மக்கள் கடுமையான வழக்குகள்லாம் சந்தித்து நின்றுட்டு இருக்கோம். திரும்ப இந்த நேரத்தில் இந்த கம்பெனியோடைய விரிவாக்கம் என்பது எங்களை குழி தோண்டி புதைக்கிற ஒரு செயல். இந்த மாவட்ட மக்களை குழி தோண்டி புதைக்கிற ஒரு செயல் தான். அதனால் இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ இந்த மாவட்டம் இயற்கை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க சொல்லி ஏற்கனவே இங்கே இருக்கிற மக்களால் அரசியல் கட்சிகளால் கோரிக்கை விடுவிக்கப்பட்டு அதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கே புயல் அடித்தாலும் கடலூர் தான், வெள்ளம் வந்தால் கடலூர் தான், உங்களுக்கு தெரியாமல் இல்லை, சுனாமி வந்தால் கடலூர் தான். அப்போ அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு ஊரில் இங்கே இது மாதிரி ஒரு நச்சுத்தன்மை உள்ள கம்பெனியை இன்னமும் நீங்கள் விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே போய் இந்த மக்களை இந்த மாதிரி அழிச்சா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறதா இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தக்கூடாதுங்கிறது எங்கள் நிலைப்பாடு. அதோட இந்த பைப் லைன் வர்றது இந்த கம்பெனி இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 70 மீட்டர் தூரத்தில் தான் அந்த உப்பனாறு இருக்குது. அந்த உப்பனாரை கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 350 மீட்டர் 384 மீட்டர் கிட்ட தூரத்தில் ஒரு பாலம் அமைத்து அந்த பைப் லைன் எடுத்துகிட்டு வருவான்றாங்க. ஏற்கனவே அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு இதில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தேசிய சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த நம்மளுடைய இந்த கடற்பகுதியிலேருந்து இந்த ஆற்று பகுதியில் வர்றது வெள்ள அபாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு அறிவிக்கை கொடுத்துருக்காங்க. அதோடு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட்ஸு அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த நீரி இப்போ நம்மளுடைய பொல்யூஷன் போர்டில் அறிவிச்சிருக்கிற
அதனால தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படின்னு வந்து இப்படி இருக்கிற எல்லாமே இதை வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ பாதிப்பு இந்த மக்களுக்கு இருக்குன்னு அப்புறம் திரும்ப அதை நடத்தணும் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகம் எதனை நோக்கி கொண்டுட்டு போகுதுன்னு தெரியல. அதோடு இல்லாமல் இந்த இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்புள்ளான கம்பெனிக்கு கருத்து கேட்பு கூட்டம் வைக்கிறாங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டமும் அந்த எந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த பகுதி மக்களை சார்ந்த இடத்துல நடத்தலை. அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் தள்ளி அந்த மக்களை ஒதுக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அந்த மக்கள் இங்கே வர முடியாது. அப்படியே மீறி இந்த மாதிரி இருக்கவங்க வந்தால் அவங்கள சமாளிக்கக்கூடிய அளவில் நிர்வாகமே ஒரு சில பேரை தயார் பண்ணி வெளியூர்லேருந்து ஆட்கள் இட்டாந்து வச்சு எதிர்கோஷம் போட வைக்கிறாங்க. அதனால் இந்த நிர்வாகம் வந்து கலெக்டர் தலைமையில் அந்த எல்லையில் இந்த மக்களுடைய கருத்தை கேட்கணுங்கிறது உங்களுடைய கம்பெனி நடத்தணுங்கிறோடைய இது இருந்ததுன்னா அது மாதிரி நடத்துங்க. அப்படியும் இல்லைன்னா இது எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்கள் சொல்கிறதே கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு, இது எது தெரியாத விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அறிவிக்கிறது தானே, உங்களுடைய பொல்யூஷன் போர்டு சொல்கிறது தானே, அதுலேருந்து வர ரிப்போர்ட்டை தானே நாங்களும் சொல்கிறோம். அது தானே பூவுலகி நண்பர்கள் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க, தலைவர் வேல்முருகன் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க, இன்னும் கட்சித் தலைவர்களும் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அதை ஏன் திருப்பியும் நீங்கள் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும்? இதுவே உங்களுடைய செய்தியாக எடுத்துக்கிட்டு இந்த கூட்டத்தை ரத்து பண்ணணும், இந்த விரிவாக்கத்தை ரத்து பண்ணணும்னு இந்த ஊர் மக்களின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்முறை கட்சியின் சார்பாகவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.